18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். Anyways, but do I look like Rohit Sharma? Of course. Wow. எல்லாம் மறந்துச்சு. ஹலோ இந்தாங்க வாங்கி இருக்கிற பணம் இதுதான். 18,000 ரூபாய் இருக்குது. உள்ள பிறந்த இருந்தாலும் அவங்ககிட்ட நீங்கள் தான் கேட்கணும். ஏன்னா ஒரு முன்னாள் ரவுடி ஷீட் அப்படிங்கிற முறையில் அவருக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கா அப்படிங்கிறது காவல்துறை நான் செக் பண்ணுவேன். எஸ்டி ஷீட்டர் ரவுடி ஷீட்டருக்கு டெஃபமேஷன் தான் சொல்லுங்க. நீ என்ன ஐபிஎஸ் படிச்சிருப்பேன்? கான்ஸ்டபிளை கேட்டால் சொல்லுவான் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் ரவுடி ஷீட்டர். இதுதான் அண்ணாமலையுடைய அநாகரிகமான அரசு. மக்களே, இப்ப நம்ம பார்க்க போறது செம்ம சினிமா. பொதுவா இந்த உலகத்துல ஒருத்தர மாதிரி இன்னும் 6 பேர், மொத்தம் 7 பேர் இருப்பாங்கயா. அதனால நாம யாரை பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அது உண்மையா இல்லைன்னு தெரியாது. இங்க ஒருத்தர் இவர் அவர் தானோ அப்படின்னு நினைச்சு, ஒருவேளை இருந்தாலும் இருக்கும், ஒரு கையை கொடுத்து வைப்பான் அப்படின்னு ரோஹித் சர்மா நினைச்சு இன்னொருத்தர கையை குலுக்கி பாராட்டுன்னு பாராட்டி விட்டாரு. ஹிப்பாபாதி இருக்காருல, ஹிப்பாபாதி அவரு ஏர்போர்ட் பக்கமா போகும்போது எல்லாரும் சேர்ந்து அவர் கூட செல்ஃபி எடுத்திருக்காங்க. அந்த நேரத்துல அங்க வந்த ஒருத்தர் திடீர்னு அவரை பயங்கரமா பாராட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஓஹோ, நம்ம இசையில மயங்கித்தான் நம்மள பாராட்டுறாரு போலன்னு நினைச்ச ஆதிக்கு கடைசியில ஷாக் கொடுத்திருக்கிறாரு அந்த மனுஷன். அதாவது ரோஹித் சர்மான்னு நினைச்சுதான் அவ்வளவு நேரம் அவர் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. Really? Anyways, but do I look like Rohit Sharma? Of course. Wow. I'm a musician. I'm a real musician. From Tamil Nadu. Okay. Local musician. Thank you. என்ன மேட்டர்னா, எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறத அவர் பார்த்துட்டு சரி யார் ஒன்று பின்னாடியே வந்தார். வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா பரவாயில்லையே நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்தார். ஐம் ஃப்ரம் சிட்னி, ஆஸ்திரேலியா அப்படின்னாரு. ஹலோ நைஸ் அப்படின்னா தேங்க்யூ அப்படின்னா சொன்னாரா. எதுக்கு நன்றி சொல்கிறாரு நமக்கு, சரி நம்ம பாட்டால் இன்ஸ்பயர் ஆகிட்டார் போல் அப்படின்னா சொல்லிட்டு. ஆனால் டவுட்டு, தேங்க்ஸ் ஃபார் வின்னிங் த வேர்ல்டு கப்புன்ட்டாரு. நான் என்ன அதுக்கப்புறம் சரி அப்போ நீ வந்து இல்லைன்னு சொல்லலை நான் தானே வேர்ல்டு கப் ஜெயித்தேன். சார் நீங்கள் வேறு யாரும் நினச்சி என் கூட ஃபோட்டோ எடுக்கிறீங்க. நோ ஐ நோ ஹூ யூ ஆர் அப்படின்னாரு. யார் சொல்லுங்க என்ன, ரோஹித் ஷர்மா அப்படின்னாரு. ரோஹித் விட்டான். நானும் ரோஹித் சர்மா பார்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா ரோஹித் சர்மா மாதிரியே இருக்காருன்னு சோஷியல் மீடியால ஒரு பக்கம் மீம்ஸ் வீடியோன்னு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஹிப்பாபாதியும் ரோஹித் சர்மா மாதிரியே இருக்காருன்னு அப்பப்போ யாராச்சும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இப்படி நேர்லயே போய் ஒருத்தர் ஷாக் கொடுத்த இந்த மேட்ரு செம்ம சீனா இருக்கு. ஒரு பெரியவர் பேங்குக்கு போயிருக்காரு. போற வழியில ஒரு தம்பி கிட்ட லிப்ட் கேட்டு வண்டியில போயிருக்காரு. பையில என்ன வச்சிருக்காரு, பணம் வச்சிருந்துருக்காரு. அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த சைலன்ஸ்ல பட்டு ஓட்டையாகி ரூபாவரங்கில விழுந்துச்சுக்கா. அங்க என்ன நடந்தது ட்விஸ்ட் தெரியுமா? மக்கள்லாம் அந்த பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டான்னு தான் நினைச்சியே, கிடையாது. அதை அப்படியே அந்த பெரியவற்றை கொடுத்து பேங்குக்கும் பத்திரமா அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. எந்த வண்டியில இருந்தாரு? எல்லாம் மறந்துச்சு. ஹலோ இந்தாங்க வாங்கி இருக்கிற பணம் இதுதான். 18,000 ரூபாய் இருக்குது. ஆமா ஐயா, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பக்கத்தில் இருக்கிறது ராமநாயக்கம்பட்டிங்க. அந்த ஊரை சேர்ந்தவர் பழனி 2 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு பேங்குக்கு போயிருக்காரு. கோனேரிவட்டி ஏரி சேலன்ற இடத்துல பைக்கில் வந்த ஒரு இளைஞர்கிட்ட லிஃப்ட் கேட்டு போயிருக்காரு. அவர் கெட்ட நேரமோ நல்ல நேரமோ தெரியல, பைக்கில் சைடில் மாட்டியிருந்த பணப்பை சைலன்சர் ஹீட்டில் ஓட்டையாகி அதுலேருந்து 500 ரூபா நோட்டெல்லாம் ரோட்டில் செதறி போச்சு. ரோட்டில் கிடந்த பணத்தை பார்த்த அந்த ஏரியா மக்கள்லாம் அதெல்லாம் எடுத்து அந்த முதியவர்கிட்டே ஒப்படைச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கிடுங்களேன். எல்லாம் மறந்துச்சு. ஹலோ இந்தாங்க வாங்கி இருக்கிற பணம் இதுதான். 18,000 ரூபாய் இருக்குது. ஆமா 18,000 பொறுக்கணும் பாரு. பொறுக்கணது இங்க இருக்கிறதே எடுத்து வச்சுக்கிறோம். 18,000 4 பேர் ஒரு பைசா பறிபோன பணம் திருப்பி கிடைச்ச மகிழ்ச்சியில் என்ன செய்யுதுன்னு தெரியாம திக்குமுக்காடி போன அந்த பெரியவர் அந்த மக்களுக்கு மனசார நன்றி தெரிவிச்சிருக்காரியா. பாக்கெட்ல வச்சு எப்படி பத்திரமா அவரு பணம் என்ன இருக்கான், பையில இருக்கான் அது பார்த்து தரான். அது மட்டும் இல்லாம அந்த முதியவரை பேங்குக்கு பாதுகாப்பாகவும் அந்த மக்களை அனுப்பி வச்சிருக்காவ. பணத்தை அடிச்சு பிடிட்டு போற ஆளுகளுக்கு மத்தியில மிஸ் பண்ண பணத்தை கலெக்ட் பண்ணி அவர்கிட்டயே தேடி பிடிச்சி ஒப்படைச்சது நெசமாவே செமச்சீனு தானே. நாமளும் ஒரு பாராட்டு தெரிவிப்போம். ஒருத்தர் நல்லா செவனேன்னு படுத்து தூங்கிட்டு இருந்தார். அப்போ கூடி ஒரு ஐயா வந்து, யோ
நான் வந்துட்டு நீ குறுக்க படுத்து கிடக்கா கொஞ்சம் தள்ளி போயான்னு சொல்லிட்டு சரன்னு உள்ள போயிட்டாரு. மனுஷன் பதறி எந்திரிச்சாரு பாருங்க. அங்க இருந்த இளவட்டம் எல்லாம் துண்டா காணும் துணியை காணும் ஓட வேற செய்யுது. கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கிறது கொடுங்கநல்லூர். அந்த பகுதியில் இருக்கிற ஒரு கோயில் வளாகத்துல ஒருத்தர் செம்மையா தூக்கத்தை போட்டிருக்காரு. பாவம், அவருக்கு என்ன பிரச்சனையோ நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஒரு பாம்பு ஒண்ணு அவரோட தலை பக்கம் டிராவல் பண்ண மனுஷன் பதறி அடிச்சு எழுந்துட்டாரு. அக்கம் பக்கத்துல இருந்த பொதுமக்கள் போட்ட சத்தத்துல வாரி சுருட்டி எழுந்திருச்சு அவருக்கு. முதல்ல என்ன நடக்குதுன்னே புரியல. அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு ஊர்ந்து போனது அவ்வளோ பெரிய பாம்புன்னு. அப்புறம் என்ன, மனுஷனுக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு. கோயில் வளாகத்துல பாம்பு அங்கேயும் இங்கேயுமா ஓட அதை பார்த்து அங்கிருந்த பொதுமக்கள் நாலாபுரமும் சிதறி ஓட ஒரே பரபரப்பு தான், ஒரே படபடப்பு தான். ஒரு பழங்குடியின மாணவி ஒருத்தங்க ஜெயில பயங்கரமா பாஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு உயர்கல்வியெல்லாம் கிடைச்சிருக்கு, தமிழ்நாடு அரசு படிக்க வச்சிருக்கு. அதனால தயவு செஞ்சு மாணவர்களே மாணவிகளே எல்லாரும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. படிக்கணும் படிக்கணும் படிச்சிடணும். ஆமா, இந்த திருச்சி இலுப்பையூரை சேர்ந்தவங்க பழங்குடியின மாணவி ரோகிணி. பழங்குடியினத்தவருக்காக அரசு பள்ளியில் படித்த ரோகிணி அண்மையில் நடந்த ஜேஇ தேர்வில் 73.8 விழுக்காடு மார்க் வாங்கியிருக்காங்க. இவருக்கு திருச்சி என்ஐடி காலேஜில் வேதி பொறியியலில் சீட்டு கிடச்சிருக்கு. அட்டகாசமாக படித்த மாணவியை ஊக்கப்படுத்துகிற வகையில் மாணவியோட கல்வி செலவை பூரா தமிழ்நாடு அரசாக ஏற்றுக்குச்சுன்னா பார்த்துக்கிடுங்களேன். ஸ்கூலில் படிக்கும்போதே நம்ம ஹெட்மாஸ்டர் இவங்கள்லாம் ஊக்கப்படுத்தினால தான் தன்னால் நல்லா படிக்க முடிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க ரோகிணி. அதில் 73% எனக்கு தேர்ச்சி அடைஞ்சிருக்கேன். எனக்கு திருச்சி என்ஐடி கிடச்சிருக்கு. அதில் பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்திருக்கேன். திருச்சி என்ஐடி கூட்டிகிட்டு போனாங்க, அதனால் கெமிக்கல் லேபுக்கும் கூட்டிகிட்டு போனாங்க. நல்லா பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி எங்கள் ஸ்டாஃபுங்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி இந்த கோர்ஸ் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கேட்டேன். எடுத்துக்காமான்னு சொன்னாங்க. இந்த ஃபீஸ் எல்லாமே கவர்மெண்ட் தான். அதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கட்டுது ஃபீஸ் எல்லாமே. அதனால் முதலமைச்சர் நன்றி சொல்கிறேன். கல்விக்கு வறுமையெல்லாம் ஒரு தடையே இல்லைன்னு ரோகிணி மூலமாக மீண்டும் ஒரு தடவை ப்ரூவ் ஆயிருக்கு. ரோகிணி நல்லா படிக்கணும்னே, அதே மாதிரி ரோகிணி மாதிரி மற்றவங்களாம் நல்லா படிக்கணும். ஒரு காலேஜுக்கு நம்ம நடராசன் போயிருக்காரு. எந்த நடராசன் தானே கேட்கிய, ஐயா வேகப்பந்து வீச்சாளர், T20 ஸ்பெஷலிஸ்ட்டு. அவர் போய் பேசியிருக்காரு, எனக்கு சூவை வாங்கிறதுக்கு வழி இல்லை, ஆனாலும் ஜெயிக்கணுன்ற வெறியோட பயிற்சி பண்ணேன், முயற்சி பண்ணேன், ஜெயிச்சிருக்கேன். நீங்களும் பயிற்சி முயற்சியெல்லாம் கரெக்டாக பண்ணுங்க, எந்த இடத்துலையும் கவனத்தை சிதற விடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. சேலத்துல தான் படிச்ச கல்லூரியில நடந்த பாராட்டு விழாவில் நம்ம இந்திய அணி யார்கர் மன்னர் நடராஜனும் கலந்துகிட்டாரு. அப்போ பேசின அவரு பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டாரு. குறிப்பா கிராமப்புற விளையாட்டு வீரர்கள் தங்களுடைய இலக்குக்காக தொடர்ந்து முயற்சிக்கணும்னு சொன்ன நடராஜன், ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தாலும் கடினமான சூழல்களை எதிர்கொண்டுதான் தான் முன்னேறி இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. ஷூ வாங்க கூட காசு இல்லாம ஒரு காலத்துல கஷ்டப்பட்டேன், ஆனா இப்போ நிலைமையே மாறி இருக்கு. கடினமான உழைப்பும் நல்ல நண்பர்களும் இருந்தால் நிச்சயம் ஜெயிக்கலாம்னு சொன்ன அவரோட வார்த்தைகள் நம்பிக்கையை வளர்க்கிற விதமாகவும் அமைஞ்சிருந்தது. ஸோ சுற்றி இருக்கிற நண்பர்கள் என்னென்னா, கஷ்ட காலங்களில் உன்னை தட்டி கொடுத்து உன்னால் முடியுண்டா பண்ணுடா அப்படின்னு ஒரு 4 பேர் நிற்கிறான் பாரு, அவள் லைஃப் லாங் வந்து உனக்கு நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க. என்னை சுற்றி அந்த மாதிரி தான் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தான் பட்ட கஷ்டத்தை மற்றவங்க படக்கூடாதுன்னு தான் சின்னப்பம்பட்டியில பயிற்சி மையமே அமைச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு நடராஜன். நம்ம எதிர்கட்சி தலைவர் அதான் ராகுல் காந்தி இருக்காரு, அவரு தன்னுடைய தொகுதிக்கு ரேபரேலி தொகுதிக்கு போயிருக்கார். பயங்கரமான வரவேற்புங்க, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட அவரை உற்சாகமாக வரவேற்றிருக்கிறாங்க. அதைத்தான் இப்போ நாமளும் உற்சாகம் பொங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஐயா, அண்மையில் நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் ரேபரேலி தொகுதியில் 3,90,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ராகுல் காந்தி ஜெயிச்சாரு. வயநாட்டிலையும் ஜெயிச்ச அவரு அதை ரிசைன் பண்ணி விட்டாரு. இந்த நிலையில தன்னோட தொகுதிக்கு செல்ல திட்டமிட்ட ராகுல் விமானம் மூலம் லக்னோ போய் அங்கிருந்து ரோடு வழியா ரேபரேலி போயிருக்காரு. ரேபரேலிக்கு
போனதான் போனாரு. ராகுல் காந்திக்கு காங்கிரஸ் கட்சிக்காரனும் பொதுமக்களும் செவையா வரவேற்பு கொடுத்துருக்காங்க. நம்ம மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப திறமையான ஆட்கள். என்ன கேள்வி கேட்டாலும் டப்பு டப்புன்னு பதில் சொல்லுவாங்க. அதாவது பெண்களுக்கு இயற்கையாக வரக்கூடிய அந்த இயற்கை உபாதைகளில், அதாவது இந்த மாதவிடாய் சமயங்களில் சம்பளத்தோடு கூடிய விடுப்பு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது சம்பந்தமாக நாம் ஒரு கேள்வியை கேட்டால் டக்கு 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 டக்குன்னு பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டுருவோம் வாங்க. சரி, லீவ் கொடுக்கறதே நல்லா தான் இருக்கும். ஏன்னா பீரியட்ஸில் வந்து ஸ்டொமக் பெயின் பயங்கரமாக இருக்கும். அந்த டைமில் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து இருக்க முடியாது. அந்த டைமில் லீவ் கொடுத்தா கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். 1 டைம் 2 டைம்ஸ் ஒரு நாள் லீவ் கொடுக்குறதுல ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை. ஏன்னா உடம்பு ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். அம்மா எல்லாருக்கும் இருக்கிறது தானே, இது வேலைக்கு போக முடியாது. அது அந்த நாளில் வீட்டில் இருக்கணும்னு தோணும். அது நல்லதான். டயத்தில் கஷ்டம்தான், ஆனால் கண்டிப்பாக லீவ் கொடுத்துதான். நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இப்படி எல்லாம் சலுகை கொடுத்தா அதை காரணம் காட்டி பெண்களை வேலைக்கு எடுக்கிறத குறைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி அப்படின்னா யாரும் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம வழி நமக்கு தானே தெரியும். ஐடி கம்பெனியை பொறுத்தளவுக்கு நைட் ஷிஃப்ட்லேயும் பொண்ணுங்களுக்கு வர சொல்கிறாங்க. அப்போ அந்த டைமில் அவங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பெயின் அதிகமாக இருக்கும். நம்மளாலேயே ஒரு வயிற்று வலி வந்தாலும் தாங்க முடியல. ஸோ பெண்களுக்கு அவங்க சொன்னது லீவ்லாம் கொடுக்கலாம், அந்த மாதிரி என்னோட கருத்து. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான இது வந்து இன்னோவேட்டபிள், அது தவிர்க்க முடியாது. இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்து கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு வந்து லீவ் தரணும். அதை காம்பன்சேட் பண்ணிக்கலாம், வேற எதையாவது வந்து ஒரு இதில் வந்து காம்பன்சேட் பண்ணிக்கலாம். அதிக எப்படி எடுக்காம இருக்க அவங்க பாவம் கஷ்டம். அவங்க பெண்கள் கஷ்டம் எப்படி 3 நாள் எப்படி கஷ்டப்படும் அவங்களுக்கு தெரியாது. அப்படி ரொம்ப கஷ்டம் தான், கொடுத்து தான் ஆகணும். மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு விடுப்பு தர வேண்டும், அதாவது சம்பளத்துடன் கூடிய விடுப்பு தர வேண்டும் என்ற கோரிக்கை ஓரளவு நியாயமானது. ஆனால் அதே நேரம் அந்த காரணத்தை கொண்டு பெண்களையே வேலைக்கு சேர்க்காமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் அரசு சார்ந்த நிறுவனங்களில் பெண்களுக்கு இதை நிச்சயமாக நடைமுறைப்படுத்தப்படும் முடியும். அந்த கொடுக்குற லீவை வந்து எப்படியாவது அவங்க காம்பன்சேட் பண்ணி அவங்களோட பணியில் வந்து எந்த தொய்வும் இல்லாமல் செய்யும் பட்சத்தில் இது வரவேற்கத்தக்கது. ஆனால் வந்து இதை வந்து காரணம் காட்டி பெண்களை அதிகமாக வந்து தனியார் கம்பெனிகளில் வேலைக்கு எடுக்காத காரணங்களும் கொண்டு வருவாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா வந்து அதை வந்து நாங்கள் கடுமையாக கண்டிக்க தான் செய்வோம். ஏன்னா வந்து இந்த மாதிரி டயத்தில் வந்து பெண்களுக்கு வந்து கொஞ்சம் ஓய்வு தேவை. இந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் இருக்கு இல்லையா, அதாங்க இந்த கீக்கு நமக்குன்னு டோரெல்லாம் மூடிக்கிறோமே, அந்த மாதிரி கார் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பிள்ளைகிட்ட சாவியை கொடுக்காதீங்க. கேரளாவில் ஒரு பாப்பா என்ன பண்ணியிருக்கு, ஒரு பையன், அந்த பையன் காருக்குள்ளே போய் கதவை மூடிக்கிட்டாப்புல, திறக்கவே முடியல. என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க, அந்த பையனுக்கு புரியலை. கடைசியில் காரோடைய அந்த ரப்பர் பீடெல்லாம் உடச்சி எடுத்து பிள்ளைய எப்படியோ காப்பாற்றிட்டாங்கன்னு வைங்களேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி கீ உள்ள காரில் பிள்ளைகள்கிட்ட கொடுக்காதீங்க. அதே நேரத்தில் பிள்ளைகளை கவனமாக பார்த்துக்கிடுங்க. குட்டி பிள்ளைகளா காருக்குள்ளே போய் தனியாக சிக்கிக்கிறாதிய. பேடிக்கண்டா 5 அறிவில் எல்லாம் குளிக்க போயிருக்காங்க. தண்ணி வரும்னு பார்த்தா பெரிய பாம்பு ஒன்று வந்திருக்குது, மரக்கடையில் வர தொங்கி இருக்குது. மக்கள்லாம் பதறி அடித்து ஓடி இருக்கிறாங்க. அதனால் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் குளிக்க போனீங்கன்னா 4 பேர் வெளியில் நின்று சுத்தும் பாருங்க. அப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் நீங்கள் குளிங்க. ராஜ்குமார் தலை பிடிக்க அவசரப்படாத போது நம்ம பார்க்க போறது கவுண்டர் அட்டாக். இன்னைக்கு முதல் அட்டாக்கு நம்ம
பிஜேபியினுடைய மாநில தலைவர் தான் ஆரம்பிக்க போகிறோம். அவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ சமீபத்தில் படுகொலையான நம்ம ஆம்ஸ்டாங் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அது சம்மந்தமாக 2 பேர் மோதிக்கிறாங்க. நம்ம காங்கிரஸ் தலைவர் இருக்கார் இல்லையா, அவரை தான் இவர் கொஞ்சம் அட்டாக் பண்ணியிருக்கிறாரு. என்ன மாதிரி அட்டாக் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். எனக்கு தெரியாதுங்கண்ணா. ஏன்னா செல்வப்பிறந்தகைவர் வந்து ஒரு முன்னாள் ரவுடி ஷீட்டர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு ரவுடி ஷீட்டர் கிடையாது. அதனால் செல்வப்பிறந்தகை யாராவது சொல்லிட்டு செஞ்சாங்களா, இல்லை செல்வப்பிறந்தகை தமிழ்நாட்டில் எல்லா ரவுடியும் மானிட்டர் பண்ணுறாரா, இல்லை ஒரு செல்வப்பிறந்தகையோட அடிஷ்னலாக தமிழ்நாட்டுடைய டிஜிபி பொறுப்பேற்றிருக்காரான்னு எனக்கு தெரியாது. எங்கிட்ட யாரும் சொல்லவில்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இடமும் இல்லை. ஆனால் செல்வப்பிறந்தகை இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் தான் கேட்கணும். ஏன்னா ஒரு முன்னாள் ரவுடி ஷீட்டர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கா அப்படிங்கறது காவல்துறை தான் செக் பண்ணுங்கண்ணா. இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி ஏன் காப்பாற்ற போறாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில் யாராவது தொண்டன் நீங்க சொன்ன ஏதாவது ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா எதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் காப்பாற்ற போகுது? இன்னைக்கு திமுகவினுடைய முதல் எதிரி பாஜகங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதிக கைதுகள் பாஜகவின் மீது நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தா காவல்துறை தன்னுடைய கடமையை செய்யட்டும். யாரு வேண்டான்னு சொன்னாங்கன்னா? இப்போ நம்ம அண்ணாமலை அந்த பக்கம் அட்டாக் கொடுத்தாரியா, சடக்குன்னு காங்கிரஸ் தலைவர் வந்து இந்த பாருங்க தம்பி, இந்த மாதிரிலாம் பேசப்படாது, நீங்க வாட்டுக்கு வாய்க்கு வந்தது வாய் புளிச்சது மாங்காய் புளிச்ச மாதிரிலாம் பேசப்படாது, நீங்க சொன்ன வார்த்தை ரொம்ப தப்பு, ஒழுங்கா மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி இவரும் தன்னுடைய அட்டாக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. நீதி அரசர் இருக்கார், ஓய்வு பெற்ற நீதி அரசர் காங்கிரஸ் கட்சியில இருக்கார். அவர் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்னென்ன தவறு அண்ணாமலை செஞ்சிருக்காரு. என்ன போய் ஹிஸ்டரி ஷீட்டர் இன்றிய ரவுடி ஷீட்டர் இன்றிய எங்கேயாவது உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? எங்கேயாவது ப்ரூவ் பண்ண முடியுமா? சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஸ்டேஷன்ல நான் பிறந்தது முதல் இன்று வரை எங்கேயாவது ஒரு இடத்துல இவர் வந்து இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட குற்றவாளி சொல்லு, எங்கேயாவது சொல்லு. ஹிஸ்டரி ஷீட்டர் ரவுடி ஷீட்டர் டெஃபமேஷன் என்னன்னு சொல்லுங்க. நீ என்ன ஐபிஎஸ் படிச்சிருப்ப? கான்ஸ்டபிள் கேட்டா சொல்லுவான் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹிஸ்டரி ஷீட்டர் ரவுடி ஷீட்டர்னு. இதுதான் அண்ணாமலையுடைய அநாகரிகமான அரசியல். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாமக தலைவர் அவர் தான் அன்புமணி ஐயா தான் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் நேரில் போய் ஆறுதல் சொல்லி இதெல்லாம் தேவையில்லைங்க, சட்டம் ஒழுங்காக பார்த்துக்கோங்க, கண்ணியம் குறையாமல் பார்த்துக்கோங்க, கட்டுக்குலையாமல் பார்த்துக்கோங்க, அதுதான் நீங்கள் செய்கிற நல்ல விஷயம் அப்படின்னு முதலமைச்சரை லைட்டாக சீண்டி விட்டுருக்கிறாரு. பார்ப்போம். இந்த ஒரு மாதம் 1.5 மாதத்தில் கிட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள்னா முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அங்கே போய் பார்த்து அவங்க வீட்டில் போய் ஆறுதல் சொல்றது முதலமைச்சர் செய்யுது. பட் ஆனால் அவருடைய முக்கியமான வேலை என்ன? தடுக்கிறது, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது. சட்டம் ஒழுங்குடைய முக்கியமான பிரச்சனை என்னன்னா அதிக அளவில் மது வித்துட்டு இருக்காங்க, கள்ளச்சாராயம் வித்துட்டு இருக்காங்க, சந்து கடை திறந்துருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மது கடைகள் வந்து ஒரு 5000 கடைகள் இருக்குன்னா சந்து கடைகள் 25,000 கடைகள் இருக்கு. 24 மணி நேரம் மது கிடைக்கும் தமிழ்நாட்டில். அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே வந்து கஞ்சா, காக்கேன், ஹெபன், அபின், இந்த போதைப் பொருட்கள் வந்து எங்கே பார்த்தாலும் வித்துட்டு. ஓகே, இன்னைக்கு நம்ம தர்பாரில் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா வந்த விஷயங்கள்லாம் அப்படி. சரி, இன்னும் நிறைய விஷயங்களோட அடுத்த தர்பாரில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.